2015ஆம் ஆண்டு trigonometry கேள்விகளை ஏற்பாட்டை பார்ப்போம். cos வர்க்கம் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் cos வர்க்கம் ஆல்ஃபா ப்ளஸ் cos வர்க்கம் பீட்டா மைனஸ் 2 cos ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்டு cos ஆல்ஃபா cos பீட்டா அதை ஒன்று நிறுவனம். ஆகவே வந்துட்டு ஃபஸ்ட்டுக்கு LHS நம்ம எழுதுவோம், அப்படியோ எழுதியாச்சு. இப்போ வந்துட்டு இந்த LHSல பார்த்தோம்னு சொன்னால் cos வர்க்கம் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா எனும் கோவையிலையும் மைனஸ் 2 cos ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்டு கொஸ் அல்ஃபா கொஸ் பீட்டா இந்த ரெண்டு கோவையிலையும் இந்த கொஸ் அல்ஃபா ப்ளஸ் பீட்டாவை பொதுவாக அடுக்கேல் நமக்கு. ஆகவே கொஸ் அல்ஃபா ப்ளஸ் பீட்டாவை பொதுவாக அடுத்தோம்னு சொன்னால் இந்த கோவையிலிருந்து கொஸ் அல்ஃபா ப்ளஸ் பீட்டா மிஞ்சும். அதே மாதிரி இந்த கோவையிலிருந்து மைனஸ் 2 கொஸ் அல்ஃபா கொஸ் பீட்டா மிஞ்சும். ஆகவே அது ஒரு தனி கோவையில் வரும். அதே மாதிரி கொஸ் வர்க்கம் அல்ஃபா கொஸ் வர்க்கம் பீட்டா அங்கே பின்னால் வரும். இப்போ இந்த கோவையில் பார்த்தா அதாவது கொஸ் அல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட விரிவு எழுதுவோம். அதாவது கொஸ் அல்ஃபா ப்ளஸ் பீட்டா விரிவு எப்படி வருமானா கொஸ் அல்ஃபா கொஸ் பீட்டா மைனஸ் சைன் அல்ஃபா சைன் பீட்டா. இங்கே பின்னுக்கு மைனஸ் 2 கொஸ் அல்ஃபா கொஸ் பீட்டா வரும். ஆகவே இது கழிப்படும் பொழுது கொஸ் அல்ஃபா கொஸ் பீட்டா மைனஸ் 2 கொஸ் அல்ஃபா கொஸ் பீட்டா கழிப்படும் பொழுது மைனஸ் கொஸ் அல்ஃபா கொஸ் பீட்டா வரும். ஆகவே கோவையில் இறுதியில் மைனஸ் சைன் அல்ஃபா சைன் பீட்டா மைனஸ் கொஸ் அல்ஃபா கொஸ் பீட்டா மிஞ்சும். ஆகவே இந்த ரெண்டுலேயும் இருந்தும் ஒரு மைனஸை பொதுவாக எடுத்தாச்சு. சரியா? இப்போ கொஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அப்படியே கீழே வருது. அதே மாதிரி பொதுவாக எடுத்ததுனால இப்போ இந்த ரெண்டுக்கும் ப்ளஸ்ஸாக மாறும். அதாவது மைனஸ் கொஸ் ஆல்ஃபா கொஸ் பீட்டாவும் மைனஸ் சைன் அல்ஃபா சைன் பீட்டாவும் மைனஸை பொதுவாக எடுத்ததால் ப்ளஸ் கொஸ் ஆல்ஃபா கொஸ் பீட்டா ப்ளஸ் சைன் அல்ஃபா சைன் பீட்டாவாக மாறும். இங்கே பின்னுக்கு கொஸ் வர்க்கம் அல்ஃபா கொஸ் வர்க்கம் பீட்டா வரும். ரைட். இப்போ நம்ம என்ன செய்வோம்னு சொன்னால் கொஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட விரிவு எழுதுவோம். அதே விரிவு கொஸ் அல்ஃபா கொஸ் பீட்டா மைனஸ் சைன் அல்ஃபா சைன் பீட்டா. இந்த கோவை அப்படியே கீழே வரும். இப்போ இந்த மைனஸ் பொதுவாக இருக்கக்குள்ளே வந்துட்டு இந்த ரெண்டு கோவையும் அதாவது கொஸ் அல்ஃபா கொஸ் பீட்டா மைனஸ் சைன் அல்ஃபா சைன் பீட்டா இன்டூ கொஸ் அல்ஃபா கொஸ் பீட்டா ப்ளஸ் சைன் அல்ஃபா சைன் பீட்டா இந்த ரெண்டு கோவைகளையும் பெருக்கப்படும் பொழுது கொஸ் அல்ஃபா கொஸ் பீட்டாவும் கொஸ் அல்ஃபா கொஸ் பீட்டாவும் பெருக்கப்பட்டால் கொஸ் வர்க்கம் அல்ஃபா கொஸ் வர்க்கம் பீட்டா. அதே மாதிரி கொஸ் அல்ஃபா கொஸ் பீட்டாவும் சைன் அல்ஃபா சைன் பீட்டாவும் பெருக்கப்பட்டால் ப்ளஸ் கொஸ் அல்ஃபா கொஸ் பீட்டா இன்ட்டு சைன் அல்ஃபா சைன் பீட்டான்னு வரும். அதே மாதிரி இந்த சைன் அல்ஃபா சைன் பீட்டாவும் மைனஸ் சைன் அல்ஃபா சைன் பீட்டாவும் ப்ளஸ் கொஸ் அல்ஃபா கொஸ் பீட்டாவும் பெருக்கப்படும் பொழுதும் மைனஸ் கொஸ் அல்ஃபா கொஸ் பீட்டா இன்ட்டு சைன் அல்ஃபா சைன் பீட்டான்னு வரும். ஆகவே ஒரு கோவை ப்ளஸில் இருக்கி இன்னொரு கோவை மைனஸில் இருக்கி. ஆகவே அது ரெண்டும் வெட்டுப்பட்டு போயிடும். அடுத்ததாக வந்துட்டு மைனஸ் சைன் அல்ஃபா சைன் பீட்டாவோட ப்ளஸ் சைன் அல்ஃபா சைன் பீட்டா பெருக்கப்படும் பொழுது மைனஸ் சைன் வர்க்கம் அல்ஃபா இன்டு சைன் வர்க்கம் பீட்டான்னு வரும். இது ஒரு தனி கோவைக்குள் வரும். அதே மாதிரி இங்கே ப்ளஸ் கொஸ் வர்க்கம் அல்ஃபா கொஸ் வர்க்கம் பீட்டா வரும். ரைட். இப்போ வந்துட்டு இந்த மைனஸை ப்ராக்கெட்டுக்குள்ளால் பெருக்கும் பொழுது மைனஸ் கொஸ் வர்க்கம் அல்ஃபா கொஸ் வர்க்கம் பீட்டா ப்ளஸ் சைன் வர்க்கம் அல்ஃபா சைன் வர்க்கம் பீட்டாவாக மாறும். மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ் ஆகி சைன் வர்க்கம் அல்ஃபா சைன் வர்க்கம் பீட்டாவாக மாறும். இப்பொழுது நம்ம என்ன செய்வோம்னு சொன்னால் இறுதியாக ஒன்று எடுக்கணும் என்ற காரணத்துக்காக வேண்டி இப்போ எல்லாம் கொஸ்டில் இருக்கிறதுனால நம்ம இந்த சைன் வர்க்கம் அல்ஃபாவையும் சைன் வர்க்கம் பீட்டாவையும் கொஸ்ஸுக்கு மாற்றுவோம். அதாவது சர்வ சமன்பாடு படிச்சிருப்போம். சைன் வர்க்கம் அல்ஃபா ப்ளஸ் சைன் வர்க்கம் பீட்டா சமன் சைன் வர்க்கம் அல்ஃபா ப்ளஸ் கொஸ் வர்க்கம் அல்ஃபா சமன் 1. ஆகவே சைன் வர்க்கம் அல்ஃபா வந்துட்டு 1 மைனஸ் கொஸ் வர்க்கம் அல்ஃபான்னு போடையிலும். அதே மாதிரி சைன் வர்க்கம் பீட்டா 1 மைனஸ் கொஸ் வர்க்கம் பீட்டான்னு சொல்லி போடையிலும். அவ்வாறு போட்டு அடுத்த ஸ்டெப் எழுதும் பொழுது மைனஸ் கொஸ் வர்க்கம் அல்ஃபா இன்டு கொஸ் வர்க்கம் பீட்டாவாக இந்த ரெண்டு கோவையிலும் பெருக்கப்படும். அப்போ 1 இன்ட்டு 1 1 ஆக 1 இன்ட்டு மைனஸ் கொஸ் வர்க்கம் பீட்டா மைனஸ் கொஸ் வர்க்கம் பீட்டா. அதே மாதிரி 1 இன்ட்டு மைனஸ் கொஸ் வர்க்கம் அல்ஃபா மைனஸ் கொஸ் வர்க்கம் அல்ஃபாவாகும். அதே மாதிரி மைனஸ் கொஸ் வர்க்கம் அல்ஃபா இன்டு மைனஸ் கொஸ் வர்க்கம் பீட்டா ப்ளஸ் கொஸ் வர்க்கம் அல்ஃபா கொஸ் வர்க்கம் பீட்டாவாக மாறும். அங்கால பின்னுக்கு இருக்கிற மாதிரி கொஸ் வர்க்கம் அல்ஃபா கொஸ் வர்க்கம் பீட்டா வரும். ஆகவே இங்கே மைனஸ் கொஸ் வர்க்கம் அல்ஃபா கொஸ் வர்க்கம் பீட்டா இருக்கு. இங்கே ப்ளஸ் கொஸ் வர்க்கம் அல்ஃபா கொஸ் வர்க்கம் பீட்டா இருக்கு. ஆகவே இது ரெண்டும் வெட்டுப்படும். அதே மாதிரி மைனஸ் கொஸ் வர்க்கம் பீட்டா இருக்கு. அதே மாதிரி ப்ளஸ் கொஸ் வர்க்கம் பீட்டா இருக்கு. அது ரெண்டும் வெட்டுப்படும். கொஸ் வர்க்கம் அல்ஃபா இருக்கு மைனஸ் கொஸ் வர்க்கம் அல்ஃபா இருக்கு. அது ரெண்டும் வெட்டும். ஆகவே இறுதியில் 1 என்று வரும். அது RHS ஆகும். ரைட். இப்போ நம்ம பி பார்ட்டை பார்க்கலாம். பி பார்ட்டில் வந்துட்டு அதாவது எஃப்எக்ஸ்
சமன் cos 2x ப்ளஸ் sin 2x ப்ளஸ் 2 cos x ப்ளஸ் sin x ப்ளஸ் 1 என கொள்வோம். அதாவது இந்த எஃப்எக்ஸை, அதாவது இந்த சார்பை வந்துட்டு நம்ம எஃப்எக்ஸ் சமன் k இன்ட்டு 1 ப்ளஸ் கொஸ் எக்ஸ் இன்ட்டு சைன் எக்ஸ் ப்ளஸ் அல்ஃபா எனும் வடிவத்தில் நம்ம காட்டணும். அதாவது இந்த வடிவத்தில் நம்ம இந்த கோவையை மாற்றி காட்டணும். அதான் வந்துட்டு இந்த கேள்வி. அதாவது இங்கே வந்துட்டு இந்த கேங்கிறதும் அல்ஃபாங்கிறதும் மாறிலிகளாகும். அல்ஃபாங்கிறது ஒரு கோண பெருமானத்தை கொண்டிருக்கும், கேங்கிறது ஒரு எண் பெருமானத்தை கொண்டிருக்கும். இப்போ வந்துட்டு இதை நம்ம மாற்றும் பொழுது ஃபஸ்ட்டுக்கு பார்க்கணும். இப்போ இதில் இந்த கோவையில் +1 இருக்கி, +1 இருக்கி அவங்க காட்டு சொல்கிற கோவையில் எக்ஸ்ட்ராவாக ஒரு +1 இல்லை, கோவைகளுக்குள்ளே இருக்கே தவிர எக்ஸ்ட்ராவாக ஒரு +1 இல்லை. ஆகவே என்ன செய்யணும்னா அந்த ஒன்று வெட்டுப்பட்டு போகணும். ஆகவே பார்த்தோம்னு சொன்னால் வெட்டுப்பட்டு போகிறதுக்கு cos 2x விரிவு 3 இருக்கு. அதாவது cos 2x விரிவு 2 cos வர்க்கம் x மைனஸ் 1 என்கிற ஒரு விரிவு இருக்கு. அதே மாதிரி 1 மைனஸ் 2 sin வர்க்கம் x, அதே மாதிரி cos வர்க்கம் x மைனஸ் sin வர்க்கம் x. ஆகவே இந்த 3 விரிவிலையும் இந்த விரிவை போட்டோம்னு சொன்னால் நமக்கு இந்த ஒன்று வெட்டுப்பட்டு போகும். ஆகவே 2 cos வர்க்கம் x மைனஸ் 1, அதே மாதிரி sin 2x விரிவு 2 sin x cos x, அதே மாதிரி இந்த கோவையை அப்படியே கீழே எழுதுகிறோம். இப்போ அந்த +1 போடும் பொழுது இப்போ -1 +1 வெட்டுப்பட்டு போயிடுது. இப்போ மிஞ்சிறது வந்துட்டு 2 cos வர்க்கம் x 2 sin x cos x, அதே மாதிரி 2 cos x ப்ளஸ் sin x. இப்போ இந்த ரெண்டு கோவைகளிலிருந்தும் 2 cos x பொதுவாக எடுக்கணும். ஆகவே 2 cos x பொதுவாக எடுத்தால் இதில் ஒரு cos x மிஞ்சும், இதில் ஒரு sin x மிஞ்சும். ஆகவே இவ்வாறான ஒரு கோவை பெறப்படும். ஆகவே இந்த ரெண்டு கோவையிலிருந்தும் பார்த்தோம்னு சொன்னால் cos x ப்ளஸ் sin x ரெண்டையும் பொதுவாக எடுக்கலும். அதாவது 2 இன்ட்டு cos x ப்ளஸ் sin x பொதுவாக எடுக்கலும். அவ்வாறு பொதுவாக எடுக்கும் பொழுது இதில் ஒரு cos x மிஞ்சும், இந்த இருக்கிற cos x மிஞ்சும், அதே மாதிரி இங்கே பெருக்கப்பட்டிருக்கிற ஒன்று மிஞ்சும். ஆகவே cos x ப்ளஸ் 1 அப்படின்னு சொல்லி ஒரு கோவை பெறப்பட்டாச்சு. இப்போ பார்த்தோம்னு சொன்னால் இந்த கோவையில் கேங்கிறது 2ஆக மாறாது. அதாவது இந்த 2ங்கிறது இந்த கோவைக்குள்ளால் பெருக்கப்படும். இந்த sin x ப்ளஸ் அல்ஃபா எடுத்தது பிறகு மிஞ்சிறது தான் வந்துட்டு இந்த கேங்கிற மாதிரிலே இருக்கும். ஆகவே நம்ம அந்த 2 இந்த கோவைக்குள்ளால் பெருக்கி 2 cos x ப்ளஸ் 2 sin x என்று சொல்லி ஒரு கோவை எடுத்திருக்கும். ஆகவே இந்த இப்படியான ஒரு கோவை ஒன்று பெறப்படும் பொழுது அதை வந்துட்டு இப்போ ஒரு சைன் முழுவதுமாக, இந்த கோவையை முழுவதுமாக ஒரு சைன் விகிதத்துக்கு மாற்றுறதுக்காக வேண்டி, அல்லது ஒரு கோணத்துக்கு மாற்றணும்னு சொன்னால் இந்த cos xக்கு முன்னுக்கு இருக்கிற குணகத்திலையும் sin xக்கு முன்னுக்கு இருக்கிற குணகத்திலையும் வர்க்கங்களின் கூட்டுத்தொகையின் முழுவதின் வர்க்கம் மூலம் எடுக்கணும். அதாவது cos xக்கு முன்னுக்கு 2 இருக்கு, 2இன் வர்க்கம் sin xக்கு முன்னுக்கு, அதாவது sin x குணகம் வந்துட்டு 2, அதாவது 2இன் வர்க்கம். அப்போ இது 2டையும் கூட்டுத்தொகையின் முழுவதின் வர்க்கம் மூலம். ஆகவே 2 4 8, 8இன் வர்க்கம் மூலம் 2√2 பெறப்படும். ஆகவே இந்த 2√2ஆல் என்ன செய்யணும்னு சொன்னால் மேலையும் கீழையும் பெருக்கணும். அதாவது தனித்தனியாக ஒவ்வொன்றையும் பிரிக்கிறதோட முன்னுக்கு பெருக்கப்படும். ஆகவே அவ்வாறு பெருக்கும் பொழுது 2√2ஆக கீழே இந்த ரெண்டும் கீழே இருக்கிற 2√2 போடும் பொழுது 2 வெட்டுப்பட்டு அப்போ cos x சிங்கிள் √2 வரும். அதே மாதிரி sin x சிங்கிள் √2 வரும். ஓகே, இப்போ பார்த்தோம்னு சொன்னால் 2√2 இருக்கி அதாவது sin x இன்ட்டு 1/√2 ப்ளஸ் cos x இன்ட்டு 1/√2 இவ்வாறான ஒரு கோவை பெறப்பட்டிருக்கு. இப்போ இந்த கோவையில் பார்த்தோம்னு சொன்னால் இப்போ அவங்க காட்ட சொல்கிறது வந்துட்டு sin x ப்ளஸ் அல்ஃபா என்கிற ஒரு வடிவத்துக்கு காட்டணும். sin x ப்ளஸ் அல்ஃபாவோட விரிவு எப்படி வரும்? sin x cos அல்ஃபா ப்ளஸ் cos x sin அல்ஃபா, sin x cos அல்ஃபா ப்ளஸ் cos x sin அல்ஃபா. ஆகவே cos அல்ஃபாங்கிறது வந்துட்டு 1/√2க்கு சமனாக இருக்கு. cos அல்ஃபாங்கிறது 1/√2க்கு சமனாக இருக்கு. இப்போ 1/√2 cos அல்ஃபா சமன் 1/√2 உண்டா அல்ஃபாங்கிறது என்ன π/4 இருக்கும். சரியா, π/4 இருக்கும். ஆகவே வந்துட்டு அல்ஃபா வந்துட்டு π/4. அப்போ அல்ஃபாவுக்கு பதிலாக வந்துட்டு நம்ம π/4 போடுவோம். இப்போ ஏற்கனவே இப்போ முன்னுக்கு இருக்கிற மிஞ்சிருக்கிற எண் பெருமானம் வந்துட்டு 2√2 இருக்கு. ஆகவே வந்துட்டு இங்கே கேங்கிறது 2√2, அதே மாதிரி அல்ஃபாங்கிறது π/4.
இப்போ அவங்க காட்ட சின்ன கோவை வந்துட்டு 2√2 cos x + 1 sin x + π/4 என்கிற கோவை பெறப்படும். ரைட். இப்போ g(x) ஆனது f(x) கீழ் 1 + cos x சமன் √2 இன்ட்டு g(x - 1) என்னும் கோவையால் தரப்படுது. அதோட வந்துட்டு ஒரு தரவு தராங்க. எக்ஸ் ஆனது -π/2லேருந்து +π/2 வரைக்குமான பெருமானங்கள் எல்லாத்தையும் எடுக்கும். இப்படி தரவு தந்துட்டு கேள்வி கேட்காங்க என்னன்னு சொன்னால், அதாவது y சமன் g(x) ஆக உள்ள ஒரு வரும்படியான வரைப்பு தரட்டாம். அதாவது y அச்சில் வந்துட்டு g(x)ம் x அச்சில் வந்துட்டு x-க்கும் இடையிலான x-ம் இருக்கிறவாறு, அதாவது g(x)க்கும் x-க்கும் இடையிலான ஒரு வரைப்பு கேட்காங்க, வரும்படியான வரைப்பு. ரைட். இப்போ வந்துட்டு இந்த வரைப்பை வரைகிறதுக்கு நமக்கு முதலாவது ஒரு சமன்பாடு தேவை, வரைப்புக்கான சமன்பாடு தேவை. ஆகவே g(x)ஐ வந்துட்டு y இடத்துல இருக்கக்கூடிய மாதிரி வந்துட்டு நம்ம இந்த கோவையை வந்துட்டு எழுவாய் மாற்ற வேண்டி இருக்கு. அவ்வாறு எழுவாயாக மாற்றும் பொழுது ஃபஸ்ட்டுக்கு என்ன செய்யும், இந்த √2 வந்துட்டு இங்கே போய் பிரிப்பட்டு இந்த மைனஸ் அங்கே போய் கூட்டுப்பட்டு g(x) சமன் f(x) கீழ் 1 + cos x ஓவர் f(x) கீழ் 1 + cos x இன்ட்டு √2 +1 என்கிற ஒரு கோவை பெறப்படும். இப்போ நம்ம அந்த f(x)க்கு நம்ம மேலே கண்டுபிடிச்ச கோவையில் வந்துட்டு பிரதிடுவோம். அதாவது நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம் f(x) சமன் 2√2 இன்ட்டு 1 + cos x இன்ட்டு sin x + α. ஆகவே நம்ம வந்துட்டு இதை பிரதியிடும் பொழுது மேலே இருக்கிற வந்துட்டு 1 + cos x-ம் கீழே இருக்கிற 1 + cos x-ம் வெட்டுப்படும். அதே மாதிரி √2ம் வெட்டுப்படும். ஆகவே 2 sin x + π/4 அதுவும் 1ம் வரும். ஆகவே வந்துட்டு இந்த ஆல்ஃபாவுக்கு பதிலாக π/4 வரும். அப்போ y சமன் 2 sin x + π/4 + 1. அதாவது இந்த சமன்பாட்டுக்கு தான் வந்துட்டு நம்ம இப்போ வரைப்பு வரைய போகிறோம். இப்போ வரைப்பு வரையணும்னு சொன்னால் இப்போ சமன்பாடு சரி, இப்போ சமன்பாடு கிடைச்சாலும் நமக்கு தரவுகள் வேணும். அதாவது எக்ஸ் அச்சில் நம்ம குறிக்க வேண்டிய புள்ளிகள் நம்ம கொஞ்சம் எடுக்கணும். அதுக்காக நமக்கு தெரிஞ்ச பெருமானங்களை நம்ம எடுப்போம். அவங்க தந்த வீச்சுக்குள்ளே நமக்கு தெரிஞ்ச பெருமானங்கள், அதாவது நமக்கு -π/2 -π/4 தெரியும், 0 π/4 π/2 வந்து இப்போ 5 பெருமானங்கள் எடுத்திருக்கேன். இப்போ வந்துட்டு இந்த பெருமானங்கள் எடுத்தாச்சு. இப்போ எக்ஸுக்கு பெருமானங்கள் எடுத்தாச்சு. இப்போ g(x)க்கு இந்த பெருமானங்களுக்கான g(x) பெருமானங்கள் என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். அப்படின்னு சொன்னால் இப்போ -π/2 x பெருமானம்னு சொன்னால், இப்போ x வந்துட்டு -π/2 எடுக்கும் பொழுது y வந்துட்டு என்ன பெருமானம் இருக்கும், அதாவது x வந்துட்டு -π/2 இருக்கும் பொழுது -π/2 + π/4 வந்துட்டு -π/4 பெருமானத்தை எடுக்கும். sin -π/4 வந்துட்டு sin -π/4 வந்துட்டு 1/√2 -1/√2. ஆகவே இந்த -1/√2 இருக்கும் பொழுது மேலேயும் கீழேயும் வந்துட்டு √2 பெருக்கிறேன். மேலேயும் கீழேயும் √2 பெருக்கும் பொழுது √2 × √2 2 ஆகும். அப்போ மேலே இருக்கிற 2ம் கீழே இருக்கிற 2 வெட்டுப்படும். அதே மாதிரி -√2 மிஞ்சும். ஆகவே 1 - √2 என்று வரும். அதாவது g(x)க்கு பெருமானம் 1 - √2ன்னு சொல்லி வரும். அதே மாதிரி எக்ஸுக்கு -π/4 போடும் பொழுது sin -π/4 + π/4 அவை வந்துட்டு sin 0ன்னு வரும். sin 0 வந்துட்டு 0 தான். ஆகவே 0 + 1 1 ஆகும். அதே மாதிரி சைனுக்கு எக்ஸுக்கு 0 போடும் பொழுது சைனுக்கு வந்துட்டு π/4 என்கிற பெருமானம் sin π/4 மட்டும் வரும். ஆகவே sin π/4 வந்துட்டு 1/√2 1/√2, அதாவது 1/√2 2 × 1/√2 + 1. ஆகவே அந்த √2 மேலே இங்கே பெருக்கும் பொழுது 1 + √2ன்னு சொல்லி நம்ம ஒரு பெருமானம் எடுக்கிறோம். அதே மாதிரி sin π/4 + π/4 வந்துட்டு sin π/2. sin π/2 வந்துட்டு என்ன, sin π/2 1, sin 0 sin π/2 வந்துட்டு 1, sin 90 1. ஆகவே 1 தர 2 2, ஆகவே 2 3 3. சரி. இப்போ sin π/2க்கு பெருமானம் போடும் பொழுது sin π/2 + π/4 வந்துட்டு 3π/4 வரும். sin 3π/4 வரும். இப்போ sin 3π/4 வந்துட்டு சொல்லும் நமக்கு, அதாவது sin 3π/4 π/2 + π/4ன்னு சொல்லும். ஆகவே sin π/2 + π/4 வந்துட்டு cos π/4ன்னு சொல்லி நம்ம எழுதியலும். நம்ம இதை படிச்சிருக்கோம், கால்வட்டங்கள் என்ற பகுதிகளில் படிச்சிருப்போம்.
ஆகவே வந்துட்டு நம்ம cos π/4 வந்துட்டு 1/√2. ஆகவே 2 × 1/√2 + 1. அப்போ வந்துட்டு நமக்கு வரும் 1 + √2 சொல்லி வரும். 1 + √2 சொல்லி வரும். ரைட். இப்போ தரவுகள் நம்ம எடுத்தாச்சு. ஆகவே வந்துட்டு எக்ஸ் அச்சுக்கும் y அச்சுக்குமான தரவுகள் எடுத்தாச்சு. இப்போ நம்ம தரவுகளை வந்துட்டு குறிப்போம். தரவுகளை குறிக்கும் பொழுது ஃபஸ்ட்டுக்கு நமக்கு -π/2க்கு g(x) பெருமானம் வந்துட்டு 1 - √2 வருது. அதாவது -π/2 என்ற பெருமானத்தை எக்ஸ் எடுக்கும் பொழுது g(x) வந்துட்டு 1 - √2 என்கிற பெருமானத்தை எடுக்கும். √2 பெருமானம் வந்து நமக்கு தெரியும் 1.414 என்கிற பெருமானத்தை எடுக்கும். ஆகவே வந்துட்டு 1 - 1.4 வந்துட்டு பார்த்தோம்னு சொன்னால் -0.4 வருது. ஆகவே -0.4ங்கிறது வந்துட்டு கீழே வரும். ஆகவே -0.4 இவரத்துக்கு குறிச்சிருக்கு. ஆகவே இந்த புள்ளி வந்துட்டு இவரத்துக்கு வரும். இது முதலாவது புள்ளி. ரைட். இப்போ வந்துட்டு எக்ஸ் வந்துட்டு -π/4 எடுக்கும் பொழுது g(x) ஆனது 1 எடுக்குது. ஆகவே -π/4 எடுக்கும் பொழுது g(x) ஆனது 1 எடுக்குது. அது இரண்டாவது புள்ளி. அதே மாதிரி 0 எடுக்கும் பொழுது எக்ஸ் ஆனது 0 எடுக்கும் பொழுது 1 + √2. அப்போ 1 + 1.4 வந்துட்டு 2.4 வரும். ஆகவே 2, இது 1, இது 2, இது 2.4. இந்த புள்ளி மூணாவது புள்ளியை குறிச்சிருக்கு. அதே மாதிரி π/4 எடுக்கும் பொழுது 3. அதே மாதிரி π/2 எடுக்கும் பொழுது 1 + √2. ரைட். இப்போ இந்த புள்ளிகளை குறிச்சாச்சு. இப்போ நம்ம வரைப்பு வரைப்பு வந்துட்டு ஒரு நேர்கோட்டு வரைப்பு இல்லை. இப்போ இது வந்துட்டு ஒரு சைன் வரைப்பு. நமக்கு தெரியும். இப்போ சைன் வரைப்பு எப்படி வரும்? சைன் எக்ஸுக்கும் இடையிலான வரைப்பு எப்படி வரும்னு சொன்னால், அதாவது சைன் 0 வந்துட்டு 1, சைன் 0 வந்துட்டு 0. ஆகவே 0ல் தொடங்கி சைன் π/2 ஆகும் பொழுது என்ன 1. ஆகவே π/2. அதே மாதிரி திருப்பி சைன் π ஆகும் பொழுது வந்துட்டு சைன் π வந்துட்டு 0. அதே மாதிரி வந்துட்டு சைன் π வந்துட்டு 0. அதே மாதிரி சைன் π + π/2 + π/2 வந்துட்டு -1 வரும். அதாவது கால்வட்டம் ஒன்று எடுத்தோம்னு சொன்னால், அதாவது இந்த கால்வட்டம் ஓல் சூப்பர் டீக் அப்படின்னு சொல்லி சும்மா சொல்லுவோம். ஆகவே இங்கே வந்துட்டு π இவ்வளவு π. இது முதலாவது கால்வட்டம் 90, இது ரெண்டாவது கால்வட்டம் 180. ஆகவே இவ்வளவு π + π/2 அதாவது இவரத்துக்கு வரும். இந்த π/2 வந்துட்டு -1 என்ற பெருமானத்தை தரும். அதாவது வந்துட்டு இதில் சைன் மட்டும் தான் ப்ளஸ் ஆയിരിக்கும். இதில் வந்துட்டு டேன் மட்டும் ப்ளஸ் ஆகிக்கும். இதில் கொஸ் மட்டும் ப்ளஸ் ஆയിരിக்கும். இதில் எல்லாமே ப்ளஸ் ஆയിരിக்கும். ஆகவே வந்துட்டு சைன் பெருமானம் வந்துட்டு இங்கே வரதுனால இங்கே மைனஸ் பெருமானத்தை கொண்டிருக்கும் சைன். ஆகவே வந்துட்டு -1. அவ்வாறு சைன் வரைப்பு இப்படி வரும். அதே மாதிரி கொஸ்ஸுக்கு வந்துட்டு கொஸ் 0 வந்துட்டு 1, கொஸ் π/2 கொஸ் 90 வந்துட்டு 0. ஆகவே அதில் வரைப்பு இப்படி வரும். அதே மாதிரி தான் வந்துட்டு இது சைன், அதாவது y = 2 sin x + π/4 + 1 என்கிறதுக்கும் எக்ஸுக்கும் இடையிலான வரைப்பு வந்துட்டு வரைப்பு தான் இந்த வரைப்பு. ஆகவே இந்த வரைப்பு வந்துட்டு இவ்வாறான ஒரு வடிவத்தை எடுக்குது. அதை வந்துட்டு இது நேர்கோட்டு வரைப்பாக வராமல் ஒரு வளைந்த வரைப்பாக தான் இது வரும். ரைட். இப்போ வந்துட்டு அடுத்த கேள்வியை பார்ப்போம். வரைந்து இதிலிருந்து மேலே தரப்பட்டுள்ள வீச்சில் சமன்பாடு f(x) = 0 ஒரு தீர்வை மாத்திரமே கொண்டுள்ளதென காட்டுக. அவை இந்த வரைப்பு வரைஞ்சிட்டோம். இந்த வரைப்பிலிருந்து இப்போ f(x) = 0 ஆகும் பொழுது நமக்கு தெரியும். இந்த சமன்பாட்டில் f(x) = 0 ஆகும் பொழுதோ இது மொத்தமாக 0 ஆகும். 0 ஆகும் பொழுதோ g(x - 1) = 0 ஆகும். ஆகவே g(x) என்ன? 1 ஆகும். அதாவது f(x) = 0 ஆகும் பொழுது g(x) = 1 ஆகும். ஆகவே g(x) = 1 ஆகும் பொழுது, அதாவது இந்த நிலைக்குத்து அச்சில் g(x) = 1 ஆகும் பொழுது இதான் அதுக்கான வரைப்பு. g(x) = 1ங்கிறதுக்கான வரைப்பு இதான். ஆகவே இதில் வந்துட்டு g(x) = 1 ஆகும் பொழுது x என்ன பெருமானத்தை எடுக்குது? -π/4 எடுக்குது. ஆகவே இந்த கிராஃபை வந்துட்டு g(x) = 1 இருக்கும் பொழுது இந்த கிராஃப் வந்துட்டு ஒரு இடத்தை தான் வெட்டுது. இந்த கிராஃபில் இந்த கோடும் இந்த g(x) = 1ங்கிற கோடும் இந்த கிராஃபும் ஒரு இடத்தை தான் வெட்டுது. ஆகவே ஒரு பெருமானத்தை தான் எடுக்குது. சம்டைம்ஸ் வந்துட்டு இந்த கிராஃப் இப்படி வளைஞ்சி இப்படி போகும் பொழுது
இந்த கிராஃபில் இந்த கோடு வந்துட்டு 2 இடத்தை வெட்டும் பொழுது 2 தீர்வை கொண்டிருக்கும்னு சொல்லலாம். அதாவது g(x) ஒன்றாக இருக்கும் பொழுது x வந்துட்டு -π/4 மட்டும்தான் இருக்கும், வேறு பெருமானங்கள் ஒன்றையும் கொண்டிருக்காது. ஆகவே வந்துட்டு நமக்கு தெரியும் இதுக்கான f(x) 0 ஆகும் பொழுது g(x) 1 ஆகும். ஆகவே வந்துட்டு ஒரே ஒரு தீர்வை மாத்திரமே கொண்டிருக்கும்னு சொல்லி எழுதினா போதும். அதாவது x வந்துட்டு தீர்வாக x தீர்வு வந்துட்டு -π/4ன்னு சொல்லி சொல்கிறேன் நான். ரைட், இப்போ நம்ம சி பாட்டை பார்ப்போம். இதில் வந்துட்டு இவ்வாறான ஒரு கோவையை தந்து சைன் நெறியை பயன்படுத்தி இதை நிறுவ சொல்லியிருக்காங்க. இதில் வந்துட்டு ஒரு வளமையான ஒரு முக்கோணி எடுத்தோம்னு சொன்னால், ஏபிசிங்கிற வளமையான ஒரு முக்கோணி எடுத்தோம்னு சொன்னால் கோணம் ஏக்கு எதிரே உள்ள பக்கம் வந்துட்டு ஸ்மால் ஏயால் குறிப்போம். அதே மாதிரி பிக்கும் சிக்கும் குறிப்போம். குறிக்கும் பொழுதோ இப்போ நமக்கு சைன் நெறி தெரியும். அதாவது ஒரு பக்கம் ஒன்றிற்கும் அதற்கு எதிரே உள்ள கோணத்தின் சைன் வீதத்திற்கும் இடையிலான பெருமானம் வந்துட்டு மாறிலியாக இருக்கும். அதாவது கேன்னு சொல்லி குறிப்போம். ஆகவே வந்துட்டு இங்கே a/sin a வந்துட்டு b/sin bக்கும் c/sin cக்கும் சமனாகியும். அதை வந்துட்டு நம்ம கேன்னு குறித்தோம்னு சொன்னால், இப்போ a வந்துட்டு என்னன்னு சொல்லி எழுதலாம், a = k/sin a. ஆகவே a = k/sin a. அதே மாதிரி b = k/sin b. அதே மாதிரி c = k/sin cன்னு சொல்லி நமக்கு எழுத இயலும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்குன்னு சொன்னால், இப்போ ஒரு முக்கோணி ஒன்றின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பகை, அதாவது π. ஆகவே வந்துட்டு a கோணம் b கோணம் + c கோணம், ஆகவே இந்த 3 கோணங்களின் கூட்டுத்தொகை வந்துட்டு π இருக்கும். ஆகவே இந்த 2 விஷயம் நம்ம தெரியணும். அதே மாதிரி வந்துட்டு இந்த கேள்விகளை செய்யும் பொழுது பக்கமும் தந்திருப்பாங்க, அதே மாதிரி திரிகோண கணித விகிதங்களும் தந்திருப்பாங்க. ஆகவே நம்ம இந்த கேள்விகளை செய்யும் பொழுது பக்கங்களை ஒரு பக்கமாக மாற்றி அதே மாதிரி கோணங்களை இன்னொரு பக்கமாக மாற்றணும். அவ்வாறு மாற்றும் பொழுது நமக்கு இந்த கேள்விகளை செய்கிறது வந்துட்டு நமக்கு ஈஸியாக இருக்கும். ஆகவே வந்துட்டு இது பக்கங்கள்லேருந்து நம்ம கோணங்களை நிறுவுறது வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். ஆகவே பக்கங்களை ஒரு பக்கமாக நம்ம எடுத்துட்டோம் ஃபஸ்ட்டுக்கு. ஆகவே இவ்வாறு எடுத்து போட்டு இதை நிறுவிட்டோம்னு சொன்னால் இது வந்துட்டு தானாகவே நிறுவப்பட்டுடும். ஆகவே இது உண்மைன்னா இதுவும் உண்மை என்ற அர்த்தம். ஆகவே வந்துட்டு நம்ம இவ்வாறு எடுத்து போட்டு பக்கங்கள் இருக்கிற பக்கத்தை எடுத்து செய்வோம். ஆகவே பக்கங்கள் LHS இருக்கிறதுனால நான் LHS எடுத்து செய்கிறேன். ஆகவே LHS = a × b - c b + c முழுவதின் வர்க்கம். இப்போ பார்த்தோம்னு சொன்னால் இந்த பக்கங்களுக்கு கோணங்களை பிரதிடுவோம். அதாவது இங்கே நம்ம எடுத்து வச்சிருக்கிற கோணங்கள், அதாவது இங்கே நம்ம எடுத்து வச்சிருக்கிற இதை பிரதிட்டம்னு சொன்னால், அதாவது ஏக்கு வந்துட்டு k/sin a, பிக்கு வந்துட்டு k/sin b - k/sin c, அதே மாதிரி b + cக்கு வந்துட்டு k/sin b + k/sin c முழுவதின் வர்க்கம். ரைட், இப்போ வந்துட்டு இதில் k இருக்கு, இதில் இந்த கேயை பொதுவாக எடுப்போம், 2லிருந்தும் k பொதுவாக எடுப்போம். ஆகவே மேலே k வர்க்கம் வரும். அதே மாதிரி இந்த இதில் வந்துட்டு k பொதுவாக எடுத்தோம்னு சொன்னால், பொதுவாக எடுத்து வெளியெடுத்தோம்னு சொன்னால் k வர்க்கம்னு சொல்லி வரும். ஆகவே மேலே இருக்கிற கேயும் கீழே இருக்கிற கேயும் வெட்டுப்பட்டு அப்போ இறுதியில் கோவை வந்துட்டு sin a × sin b - sin c sin b + sin c முழுவதின் வர்க்கம்னு சொல்லி வருது. ரைட், இப்போ பார்த்தோம்னு சொன்னால் இங்கே அவங்க காட்ட சொல்கிற கோவையில் வந்துட்டு பார்த்தோம்னு சொன்னால் cosec a/2 வருது. cosec a/2 எப்படி வரணும்? sin a/2 வந்துட்டு 1/cosec a/2க்கு சமனாகிக்கும். ஆகவே sin a/2 வரணும்னு சொன்னால் sin a வந்துட்டு மடங்கு கோணம் விரிவு எழுதணும். அதாவது 2 sin a/2 × cos a/2. ரைட், அது சரி. இப்போ நமக்கு தெரியும் sin b - sin c விரிவு நமக்கு தெரியும். அதாவது 2 × sin b + c 2 × cos b + c/2 × sin b - c/2. அதாவது sin b - sin c விரிவு, sin b - sin c விரிவில் முதலாவது cos வரும். அவை 2 × cos b + c/2 × sin b - c/2 வரும். அதே மாதிரி sin b + c/2ல் வந்துட்டு 2 × sin b + c/2. அதே மாதிரி cos b - c/2 இது வர்க்கம் இருக்கிறதுனால இது மொத்தமாக பெருக்கப்படுறதுனாடி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி வர்க்கங்கள் வரும். ஆகவே 2ன் வர்க்கம் 4. அதே மாதிரி sin b + c/2 முழுவதின் வர்க்கம் cos b - c/2 முழுவதின் வர்க்கம் வரும். ஆகவே இந்த மேலே இருக்கிற 2 4, கீழே 2ன் வர்க்கம் 4. ஆகவே வெட்டுப்படும், 2கள் எல்லாம் வெட்டுப்படும்.
ஆகவே இப்போ மேலே sin a/2 இருக்கு, அதே மாதிரி ரைட் cos a/2 இருக்கு, cos b + c/2 வர ஒரு கோவை இருக்கு. இப்போ நமக்கு தெரியும் a + b + c = π என்று தெரியும். ஆகவே வந்துட்டு நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், இந்த ஏ அங்கே கொண்டு போய் கழிச்சு போட்டு ரெண்டு பக்கமும் ரெண்டாலையும் பிரிக்கணும். ஆகவே b + c/2 = π/2 - a/2ன்னு சொல்லி வரும். இப்போ இதில் நமக்கு காட்டணும் என்னன்னு சொல்லி காட்டணும்னு சொன்னால் tan b - c/2 எடுக்கணும். அதே மாதிரி வந்துட்டு cot a/2 எடுக்கணும். அதே மாதிரி sec b - c/2 எடுக்கணும். இப்போ இங்கே பார்த்தோம்னு சொன்னால் b - c/2 இருக்கி, b - c/2 இருக்கி, இங்கே கொஸ் வர்க்கம் b - c/2 இருக்கி. ஆகவே வந்துட்டு இதில் வந்துட்டு tan b - c/2 தானே வந்துடும். ஆகவே கீழே ஒரு கொஸ் வர்க்கம் b - 2ல் b - c/2ல் வந்துட்டு ஒன்று டேனுக்கு போனால் இன்னொன்று மிஞ்சும். ஆகவே அது வந்துட்டு மேலே போய் sec b - c/2 மாறும். அது சரி. இப்போ நம்ம இதில் பார்த்தோம்னு சொன்னால் இதில் sin a/2 இருக்கி. இப்போ கொஸ்ஸை போட்டோம்னு சொன்னால், இப்போ இதுக்கு ஃபுல்லாக கொஸ்ஸை போட்டோம்னு சொன்னால் cos b + c/2 வந்துட்டு என்ன cos π/2 - a/2ன்னு வரும். cos π/2 - a/2 வந்துட்டு sin a/2 மாறும். தெரியும், கால்வட்டங்களில் படிச்சிருக்கும். அதே மாதிரி வந்துட்டு sin b + c/2க்கு போட்டோம்னு சொன்னால் sin b + c/2 = sin π/2 - a/2 மாறும். ஆகவே sin π/2 - a/2 என்ன sin π/2 - θ வந்துட்டு cos θன்னு சொல்லி எழுதலும். ஆகவே cos a/2ன்னு சொல்லி நம்ம எழுதலும். ஆகவே இங்கே பார்த்தோம்னு சொன்னால் இந்த cos a/2வும் sin b + c/2 இந்த cos a/2வும் sin b + c/2 சமன். ஆகவே இந்த cos a/2வையும் sin b + c/2வையும் வெட்டினோம்னு சொன்னால் கீழே ஒரு sin b + c/2 மிஞ்சும். அதே மாதிரி மேலே sin a/2 இருக்கு. இப்போ நம்ம இந்த tan b - c/2 எடுத்துட்டோம், இது சரி. இப்போ cos b + c/2 அப்படியே வருது. ரைட். இப்போ இந்த இதில் பிரச்சனை இல்லை. இப்போ அடுத்ததாக என்ன செய்யணும்னு சொன்னால், இப்போ sin b + c/2 இருக்கி, cos b + c/2 இருக்கி. இப்போ அதை cos b + c/2 வந்துட்டு மேலே இருக்கிற கோவையை இந்த அதாவது இப்படி cos b + c/2 வந்துட்டு சைனுக்கு கீழே கொண்டு போய் போடையிலும் இந்த கோவையை ஒத்தடியா. இது நமக்கு தெரியும், இது ஒரு நார்மலான சுருக்கல். ஆகவே வந்துட்டு இதை கொண்டு போய் இந்த சைனுக்கு கீழே போட்டு sin b + c/2 ஓவர் cos b + c/2 போட்டோம்னு சொன்னால் இது tan b + c/2 மாறும். அது சரி. ரைட். இப்போ வந்துட்டு அதே மாதிரி இங்கே இருக்கிற tan b - c/2 அப்படியே வருது. இந்த cos b - c/2 மேலே போய் sec b - c/2 மாறுது. ரைட். இப்போ வந்துட்டு அடுத்த ஸ்டெப்பில் இந்த sin a/2 வந்துட்டு என்ன செய்யுதுன்னு சொன்னால் sin a/2 வந்துட்டு 1 cosec a/2க்கு சமனாகிக்கும். ஆகவே அவ்வாறு போட்டிருக்கி. அதே மாதிரி வந்துட்டு tan b - c/2 அப்படி வருது. அதே மாதிரி sec b - c/2 அப்படி வருது. இப்போ இங்கே இருக்கிற வந்துட்டு இது வந்து tan b + c/2 தானே, இது வந்து tan b + c/2 அதை போட்டிருக்கி. இப்போ அதே மாதிரி தான் வந்துட்டு இங்கே b + c/2க்கு வந்துட்டு டேனை போட்டோம்னு சொன்னால் tan b + c/2 வந்துட்டு tan π/2 - a/2 மாறும். ஆகவே tan π/2 - a/2 என்ன cot a/2 நமக்கு எழுதியலும். ஆகவே வந்துட்டு இங்கே tan b + c/2க்கு பதிலாக வந்துட்டு நான் என்ன எழுதியிருக்கேன்னு சொன்னால் cot a/2ன்னு சொல்லி எழுதியிருக்கேன். ஆகவே நம்ம அங்கே காட்ட சொன்னதினை வந்துட்டு நம்ம காட்டிட்டோம், cot a/2 காட்டிட்டோம். ஆகவே வந்துட்டு இது RHS ஆகிக்கும். நம்ம இப்போ இறுதியாக எழுதணும். இறுதியாக எவ்வாறு எழுதணும்னு சொன்னால், இப்போ இது இந்த நிறுவல் முடிச்சாச்சு தானே. ஆகவே இதை எழுதி போட்டு ஆகவே இது உண்மையெனில் இதுவும் உண்மையாகும்னு சொல்லி எழுதினா சரி.